Hello students, welcome to Sadhithan Online Coaching. இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஈவினிங் கிளாஸ் 6 to 9 நடந்துருக்கு பாத்தீங்களா, அதுக்கான கண்டென்ட் மட்டும் ஷார்ட்டா பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம நீட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட் 2023 ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் நடந்துட்டு இருக்குமா, டெய்லி 6 to 9 நடந்துட்டு இருக்கு. ஒரு சக்சஸான பேட்ச் போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணலன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாமா. நீங்க 11th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க, நான் இயர் ட்ராப் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரிங்கம்மா, நீங்க இந்த கிளாஸ்ல என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்பிடியூல் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குமா சார்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான லெக்சர்ஸ் வந்து ரெக்கார்டடாக இருக்குது, நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு கிளாஸும் மிஸ் பண்ண போகிறதில்ல. இனிமேல் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் ஏதோ ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டாலும் நம்மளோட ரெக்கார்டட் கிளாஸஸ்னால நீங்கள் லீவ் போட்ட ஆப்சென்ட் ஆன அந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமா. நமக்கு சண்டே டெஸ்ட் நடந்துட்டு இருக்குமா, ஸோ ரெகுலராக சண்டே டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, யூனிட் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் டெஸ்ட் மட்டும் எழுதி பார்த்துட்டேன் சார் சொன்னாலும் ஓகே தான், நம்ம இதில் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் டெஸ்ட் பேட்ச்னாலும் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். என்சிஆர்டி மெட்டீரியல் வேணாலும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாமா. நம்ம கிளாஸஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் என்சிஆர்டி கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. டெய்லி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி நோட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. புக்காக வேணாலும் வாங்கிக்கலாம். ஷார்ட்கட் அண்ட் நிமோனிக்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேஷனல் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மறக்காமல் இருக்கிறது எப்படி, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் நிமோனிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்துருவாருங்கம்மா. பைலிங்குவல் மெட்டீரியல்ங்கிறப்போ உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இன்னைக்கு லெக்சர் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கே புரியும். ரெகுலர் அப்டேட்ஸ் நீ சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்லேயும் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குமா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்கம்மா. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9080549820 சொல்லக்கூடிய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கணுமா, மெட்டீரியல் வேணுமா, எந்த ஒரு டீட்டெயிலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாங்கம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2023 பேட்சுக்கான ஒரு ஷார்ட் ப்ரிவியூ. இன்னைக்கு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா. கவனிங்க, Cl2 இது Cl, இது Cl, இது ஒரு Cl2, Cl Cl ஓகேவா. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களா, Cl2 இது ஒரு Cl2, இது ஒரு Cl2. நல்லா கவனிங்க, இதோட சென்டர்ல இருந்து இதோட சென்டர் அல்ல மேல காட்டியிருக்காங்க பாருங்க, இதோட சென்டர்ல இருந்து இதோட சென்டர், புரியுதா இல்லையா. இது கோவலன்ட் ரேடியஸ், கோவலன்ட் ரேடியஸ் சகப்பிணைப்பு ஆரம். அதே கவனிங்க, இங்க கவனிங்க, இவங்க ரெண்டு பேர் பிணைப்புல ஈடுபட்ட Cl2, இவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட ரீதியில பிணைப்புல ஈடுபட்ட Cl2. ரெண்டு Cl2க்கு நடுவுல கிரியேட் ஆகக்கூடிய பாண்ட பாருங்களேன். டிஸ்டன்ஸ் தெரியுதா. இது ஒரு Cl2, தனியா பாக்குறப்ப இது ஒரு Cl2 தானே, நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா இது ஒரு Cl2 பிணைப்பு தான். ஆனா இங்க இருந்து இது வரைக்குமே ஒரு ஆரம் முடிஞ்சு போச்சு, இதோட ஆரம் முடிஞ்சு போச்சு, இது எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாத்து தானே. பாயிண்ட் புரியுதா இல்லையாமா, எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ கிட்டத்தட்ட 360 பிக்கோமீட்டர், இதுவும் 198 பிக்கோமீட்டர், இதுவும் 360 பிக்கோமீட்டர். இந்த 360 பிக்கோமீட்டருங்கிறது நீளமா இருக்கு, அப்ப அது வீக் தானே. நீளம் அதிகமா இருந்தா அது வீக் ஸ்ட்ரென்த், என்னது வீக் பாண்ட் தானே, வலிமை குறைந்தது தானே. அப்ப வலிமை குறைந்ததுக்கு நம்ம யார் பேர் சொல்லுவோம், வாண்டர் வால்ஸ் பிணைப்பு தானே சொல்லிப்போம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்குல்ல, வலிமை குறைந்ததுக்கு வாண்டர் வால்ஸ் பிணைப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆரத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம், மொத்த ஆரத்தை வலிமை குறைந்த ஆரமான வாண்டர் வால்ஸ் ரேடியஸ், வாண்டர் வால்ஸின் ஆரம். பாயிண்ட் புரியுதா இல்லையா, அவங்க எப்படி விளக்குறாங்கன்னு மறுபடியும் ஒரு டைம் ரொம்ப எல்லாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் கவனிங்க. தனிப்பட்ட ரீதியில இது ஒரு Cl, இது ஒரு Cl பிணைப்பில் ஈடுபட்ட Cl, இது ஒரு Cl, இது ஒரு Cl பிணைப்பில் ஈடுபட்ட. இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது சகப்பிணைப்பு ஆரம், இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது சகப்பிணைப்பு ஆரம். ஆனா இன்டைரக்டா இவன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கனால இவனும் ஒரு Cl2 பிணைப்பு ஏற்படுத்த முயற்சி பண்ணுவான். ஆனா இதோட ரேடியஸ் இங்க, இதோட ரேடியஸ் இங்க எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அப்போ இது லென்த் அதிகமாகுது. இந்த லென்த் அதிகமா இருக்கனாலதான் இது என்ன சொல்லுவாங்க, வாண்டர் வால் ரேடியஸ். சோ கோவலன்ட் ரேடியஸ் ஆகட்டும், வாண்டர் வால் ரேடியஸ் ஆகட்டும், ஓகே. ஆனா நீங்க கோவலன்ட் ரேடியஸ்ல என்னத்தை கவனிக்கலாம், RA சரி பிளஸ் RB ஈக்குவல் டு பாண்ட் லென்த்தா பார்க்கலாம். ஆனா கோவலன்ட் ரேடியஸ் அதை பார்க்க முடியுமா, முடியாது. ஏன்னா இதோட ரேடியஸ் பிளஸ் அதோட ரேடியஸ் கூடுதலா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம், சம் ரேடியஸ் மட்டும் வச்சுக்கிறேன், ரேடியஸ். இந்த எக்ஸ்ட்ரா ரேடியஸ் எங்க சேரும், வாண்டர் வால்ஸ் ரேடியஸ்ல சேரும். ஆனா கோவலன்ட் ரேடியஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது. இப்ப தெரியுதா கோவலன்ட் ஏன் ஸ்ட்ராங்னு சொல்றோம், வாண்டர் வால்ஸ் ஏன் வீக்னு சொல்றேன்னு. ஏன்னா வாண்டர் வால்ஸோட ரேடியஸ் என்னவா இருக்கும், பெருசா இருக்கும். பாயிண்ட் புரியுதா இல்லையா. இந்த ஒரு டயக்ராம் மட்டும் டிரா பண்ணிக்கங்கம்மா. இத
டயக்ராமா பார்த்தா இதுதான் Cl2, இது ஒரு Cl2. பாக்க இது ரெண்டு ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா இங்க ஒரு வாண்டர் வால்ஸ். சோ வாண்டர் வால்ஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கோம். Cl2 சேர்ந்து வந்து போட்டோம். ஆனா இந்த Cl2மே ஒரு சின்ன பாண்ட் கிரியேட் பண்ணும். அதான் வாண்டர் வால்ஸ். இந்த டயக்ராம் மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்க. வேல்யூ வெவர் பண்ண தேவையில்ல, அது கூட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன கான்செப்ட்? வாண்டர் வால்ஸ் லென்த் அதிகமா இருக்கும். எது லென்த் இருக்கும்? வாண்டர் வால்ஸ் இன் பிட்வீன்ல கிட்டத்தட்ட 360 பிகோமீட்டர் கிடைக்கும். எவ்வளவு பிகோமீட்டர் கிடைக்கும்? 360 பிகோமீட்டர் கிடைக்கும். அதே கோவலன் ரேடியஸ் கிட்ட 190 பிகோமீட்டர் தான் கிடைக்கும். கிளியரா? கோவலன் ரேடியஸ் எக்ஸாக்ட்டா எதை சொல்றாங்க? இததான் கோவலன் ரேடியஸ் சொல்றாங்க. வாண்டர் வால்ஸ் ரேடியஸ் எதை சொல்றாங்க? இதை சொல்றாங்க. முழுசா எடுத்துக்கல. ரேடியஸ்னா இவ்வளவுதான். நான் வேற கலர் கூட காட்டுறேன். கிரீன் கலர்ல காட்டுறது வீக், ரெட் கலர்ல காட்டுறது ஸ்ட்ராங். அப்ப இது முழுசா எடுத்தா என்ன சார்னா கோவலன் டயாமீட்டர். புரியுதா இல்லையா? இந்த பக்கம் ரேடியஸ் எடுத்தா 2 ரேடியஸ் இருந்தா அது டயாமீட்டர் தானே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் தான் எடுத்துக்குவாங்க. ஐயோ கிரீன் கலரா. இது வரைக்கும் இருக்கக்கூடியது என்னது? இந்த இடத்துல நான் கிரீன் கலர் மென்ஷன் பண்ணது இந்த இடம் வாண்டர் வால்ஸ் ரேடியஸ். இது கோவலன் ரேடியஸ், சகப்பிணைப்பாவும் மற்றும் வாண்டர் வால்ஸ் ஆரம். நோட் பண்ணிக்கங்கம்மா. ஆப்போசிட்ல இருக்குது அதுவும் இதே மாதிரி ஒரு ஆரம் தான். இந்த பக்கம் வரையமான வரைஞ்சிக்கலாம். இது ஒரு ஆரம். 2 ஆரம் சேர்ந்துறப்போ அது விட்டம்னு போயிடும். அதனாலதான் இந்த புக்ல நான் என்ன பண்ணிருக்கான், இது வரைக்கும் எடுத்திருக்கான். மொத்தமா 360 பிகோமீட்டர், அதுல பாதி 180, மொத்தமா 198, அதுல பாதி 99 அப்படி கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது தேவை கிடையாது. மொத்தமா பாக்குறப்போ 198, அதுல பாதி 99, மொத்தமா பார்க்கப்போ 360, அதுல பாதி 180. நோட் பண்ணிக்கணும். சிம்பிளா தானே இருக்கு, குழப்பதா? தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே நாலேஜ் வாண்டர் வால்ஸ்னா வீக்கு, பாயிண்ட் புரியுதா இல்லையா? கோவலன்னா ஸ்ட்ராங். அதே மாதிரி ஒரு Cl2ங்கிறப்போ Cl2க்குள்ள கோவலன் பாண்டு, Cl2 அப்படின்னா இதுக்குள்ள கோவலன் பாண்டு. இன்னொரு Cl2 வந்துச்சுன்னா இன் பிட்வீன்ல வாண்டர் வால்ஸ் பாண்டு. கிளியரா? நேச்சர் அப்படிதான் இருக்கும். ஏன்னா Cl2 ஒரு ஆட்டம் மட்டும் தனியா இருக்காது, கூட்டமா நிறைய பேர் வேல்யூ சும்மா எழுதி வச்சுங்க, கேட்க மாட்டாங்க. இதுல பாதி அப்படிங்கிற ஒரு வேல்யூ எக்ஸாம்ல கொடுத்தாலும் நோட் பண்ணி படிச்சா கேட்க மாட்டாங்க. வேல்யூஸ் எது கேட்பாங்க நான் சொல்றேன், இது கேட்க மாட்டேன். இந்த வேலையில கேட்க மாட்டேன். அடுத்து போலாமா? ஆனா இப்படி கேட்கலாம். இது என்சைட்ல இது குளோரின் தான். இது குளோரினா இருக்குன்னா நீங்க வேற கூட எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்து குளோரின் தான். நீங்க மத்த ஆட்டத்தை எடுத்துக்கலாம். இந்த குளோரின் என்சைட் நான் குளோரின் காட்டுறேன், வேற ஒண்ணு இல்லை. பாண்ட் ஆங்கிள் அப்படி பார்த்துட்டோம். என்சைட்ல கொடுத்த ஆங்கிள் H2 தான் என்னது 104.5. இங்க டிகிரி மென்ஷன் பண்ணிருக்கான், நான் டிகிரி மினிட்டா பிரிச்சிருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. பாண்ட் என்தால்பினா பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய கிலோ ஜூல் பர் மோல், அதுவும் கொடுத்துருந்தேன். யாருக்கு அதிகமா இருக்கு, யாரை கம்மியா கொடுத்துருக்காங்க நம்ம கம்பேரிஷன்ல அப்புறம் பார்க்கலாம். அப்படி கவனிங்க. இந்த வேல்யூ வச்சு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. OHக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த லென்த் 96, CHக்கு நடுவுல சிங்கிள் பாண்டா இருந்தாலும் 107, NOக்கு நடுவுல சிங்கிள் பாண்டா இருந்தாலும் 136. பாயிண்ட் புரியுதா இல்லையா? இங்க கார்பன் ட்ரிபிள் பாண்டா இருந்தாலும் 120. அந்த மோலிகுலை பொறுத்தா எக்ஸாக்டா காடுதே தவிர்த்து நமக்கு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொறுத்து இல்லை. ஏன்னா இங்க சிங்கிள் பாண்ட்னா லென்த் அதிகமா இருக்கணுமே சார், ட்ரிபிள் பாண்ட்னா லென்த் கம்மியா இருக்குமா சார்னா இங்க அப்படி கிடையாது. ஏன்னா கார்பன் பெரிய ஆளு, சைஸ் பெருசு. ட்ரிபிள் பாண்டா இருந்தாலும் சைஸ் பெருசு. ஆனா இந்த OHங்கிறது ஹைட்ரஜன் ரொம்ப சின்ன ஆளு, அவனுக்கு சிங்கிள் பாண்டா இருந்தாலும் சின்ன லென்த் வந்துருது. ஸோ இதனால நம்ம இந்த டேபிள் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பாண்ட் லென்த்ங்கிறது அந்த சினாரியோவை பொறுத்தது. ஜென்ரலா ட்ரிபிள் பாண்டுக்கு பாண்ட் லென்த் கம்மி, டபுள் பாண்டுக்கு பாண்ட் லென்த் கொஞ்சம் அதிகம், சிங்கிள் பாண்டுக்கு பாண்ட் லென்த் அதிகம். இது ஜென்ரல். ஓகேவா? அந்த கதைப்படி பார்த்து இல்ல மாற்றி சொல்லிட்டேன். பாண்ட் லென்த் பிணைப்பு நீளம் வந்து யாருக்கு அதிகம்? சிங்கிள் பாண்டுக்கு அதிகம், அடுத்து டபுள் பாண்டுக்கு அதை விட கம்மி, ட்ரிபிள் பாண்டுக்கு அதை விட கம்மி. பிணைப்பு நீளம் ஏன்னா தலையில் தானே. ஸோ பிணைப்பு நீளம் யாருக்கு அதிகம்? ஒற்றை பிணைப்புக்கு, இரட்டை பிணைப்பு கம்மி, முப்பிணைப்புக்கு அதை விட கம்மி. இதுதான் பாயிண்ட், பிணைப்பு நீளம்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆனா நீங்க அதைப்படி பார்த்தா இந்த OH தானே பெருசா இருந்திருக்கணும்.
ஆனா நம்ம எதிர்பார்க்க ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ அப்படி வரல. நிறைய ரீசன் இருக்கு. ஏன்னா கார்பன் கார்பன் பெரிய ஆளு, OHங்கிறது O பெருசா இருந்தாலும் ஹைட்ரஜன் சின்னது, சிங்கிள் பாண்டா இருந்தாலுமே கம்மியான வேல்யூ வருது. ஸோ சினாரியோவை பொறுத்தது. ஆனா ஜென்ரலா நம்ம எதை தான் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். அது கீழே வந்து உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, H2 74 பிகோமீட்டர், அதுவே N ட்ரிபிள் பாண்ட் 109 பிகோமீட்டர். பாயிண்ட் புரியுதா? சிங்கிள் பாண்ட் தானே சார் அதிகமா இருக்கணும்னீங்கன்னா H2 அப்படி கிரியேட் ஆகாது. ஏன்னா H2 இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சின்னது. பாயிண்ட் புரியுதா இல்லையா? இது H டபுள் பாண்டோட கம்பேர் பண்ணுங்க, தவிர்த்து போய் கொண்டு போய் H ட்ரிபிள் பாண்டோட கம்பேர் பண்ணிடாதீங்க. ஆனா H டபுள் பாண்ட் Hன்னு கிடையாது, அதனால இப்படி சொல்றேன். ஆனா இது எங்க சார் வேலிடா இருக்குன்னா C டபுள் பாண்ட் C, C ட்ரிபிள் பாண்ட் C, C சிங்கிள் பாண்ட் Cன்னு ஒரு கான்செப்ட்ல மட்டும்தான் இதை நீங்க பொருத்தி பார்க்க முடியும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல மட்டும் தான் பொருத்தி பார்க்க முடியுமே தவிர்த்து H சிங்கிள் பாண்ட் H, H டபுள் பாண்ட் H, H ட்ரிபிள் பாண்ட் Hன்னு ஒரு கான்செப்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, பொருத்த முடியாது. கிளியரா? இந்த பாண்ட் லென்த் கான்செப்ட் இவனுக்கு மட்டும் தான் பொருந்தும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா தெரிஞ்ச வேண்டியதான்.